بسم الله الرحمن الرحيم أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون என்ன இந்த ஊர்வாசிகள் அச்சமற்று இருக்கிறார்களா? அன் யஅத்தியஹும் பஅசுனா, நம்முடைய அதாபு நம்முடைய தண்டனை அவர்களுக்கு வருவதை விட்டும், பயாத்தன் இரவு நேரத்திலே, வஹும் நாயிமூன் அவர்களுமோ தூக்கத்திலே ஆழ்ந்திருக்கும் நேரத்தில், அல்லாஹ்வை மறந்து எந்த சிந்தனையும் இன்றி அச்சமின்றி சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் திடுகூறாக நம்முடைய வேதனையை அவர்கள் பிடித்துக் கொள்ளாது என்று அச்சமற்று உலாத்துகிறார்களா? அவ அமின் அஹ்லுல் குரா, அல்லது அந்த ஊர்வாசிகள் அச்சமற்று இருக்கிறார்களா? அயத்தியஹும் பஅசுனா லுஹன் வஹும் யல்அபூன், நம்முடைய தண்டனை அவர்களுக்கு பகல் வேளையிலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் நேரத்திலே திடீரென்று நம்முடைய அதாவது அவர்களை பிடிக்காது என்று அவர்கள் அச்சமற்று விட்டார்களா? அச்சமற்று உலாட்டிக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் தஆலா எந்த வினாடியும் எப்பொழுதும் நம்முடைய தண்டனை வரலாம் என்பதை அவர்கள் ரொம்ப உஷாரா இருந்தாங்க. பாவிகளுக்கு காபிர்களுக்கு தண்டனை, மூமினானவர்களுக்கு சொல்ல போனால் தண்டனைன்னு சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய மரணம் மௌத்து எந்த வினாடியும் எப்படியும் நடக்கலாம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிற காரு அடுத்த நிமிஷம் சப்பையாகி பாருங்க, முந்தான பேப்பர்ல போட்டிருக்கான் 7 பேர் குடும்பத்தோடு மரணம். தாய் தந்தை அவருடைய பிள்ளை குட்டிகள் எல்லோருமே, அப்படியே சிறு பாலகன் உட்பட அப்படியே கார் சப்பையாகி, அப்புறமே காரை லாரியில போய் காரு லாரி அடிச்சதுல கார் சப்பையாயிருச்சு. அங்கனே 7 பேர் மூத்தாயிட்டாங்க. பாடியை வெளியே எடுக்க முடியல, ஏன்னா இரும்பு சட்டங்களில் காரு அடிச்சு அதுல எல்லாம் சப்பையா ஒன்னொன்னு சேர்ந்துக்குச்சு. பாடி கூட வெளியே இழுத்தா ஜன்னல்லாம் சுருங்கி போயிடும் இல்லையா, கதவெல்லாம் சப்பையா போயிடும், எடுக்க முடியல. வெல்டிங் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி இரும்பு கம்பிகள்லாம் கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு பாடியா வெளியே எடுக்கிறாங்க. என்ன கற்பனைகளோடு போய் கொண்டிருந்தார்களோ எப்படியோ அல்லாஹ் தஆலா ஒரு நிமிடத்தில் தவிடுபொடியாக ஆக்கிவிட்டக்கூடியவன். உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் கற்பனைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அதனாலதான் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகுதல் குஃப்ரு, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனைகளை விட்டும் அதாபுகளை விட்டும் அச்சமற்று இருக்கிறதும் குஃப்ருன்ட்டாங்க. வலா யுமினு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரீன். கௌமுல் காஃபிரூன் ஆயத்து இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல ஆயத்து. வலா யுமினு வலா யயஸ் மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்களே என்று வேறு இல்லை. ஹாவுதா இல்லைன்னு ஆயத்து வர மாட்டேன், இந்த கருத்துல ஆயத்து வருது பாய், ஆயத்து வருது அப்படி நான் சொன்ன மாதிரி நீங்க ஹாவுதா தானே சொல்லுங்க. வலா யயஸ் மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் ஃபாஸிகூன காஃபிரூன் வருது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அது நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்களே என்று வேறு இல்லை, அல்லது பாசிக்கள் என்று இந்த கருத்தில் ஆயத்து வருது. சரி, எடுத்து நான் காட்டுறேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய சூழ்ச்சிகளை விட்டு அச்சம் தீர்ந்திருக்கக்கூடியவனும் காஃபிரே என்று வேறு இல்லை. அப்ப ரெண்டுமே கூடாது. நம்மளை எல்லாம் கை விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரஹமத்துலாம் செய்ய மாட்டாங்க நமக்கெல்லாம். அல்லாஹ் ரஹமத்து விட்டு நம்மளாம் தூரம் ஆயிட்டோம், நமக்கெல்லாம் கிடையாது, நம்ம நரகவாசி தான் நம்மெல்லாம், இதுக்கு மேல என்ன பேசிக்கிட்டு இப்படி ஒருத்தர் பேசலாம்னு வச்சுங்களேன், அதுவும் குஃப்ரான வார்த்தை. அல்லாஹ் ரஹ்மத் அனைவருக்குமே உண்டானது. நீ தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செய்ய அல்லாஹ் மறுபடியும் அரவணைச்சுக்குவான். நீ அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய அதாபெல்லாம் எனக்கு வரவே வராதுங்க. அதான் யாருக்கோ அவன் தண்டனைகள் நம்ம அப்பாற்பட்டவர்கள் என்று அச்சம் தீர்ந்து உலாத்துறதும் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அச்சமற்று இருக்கிறதும் பெரும் பாவம், குஃப்ருன்ட்டாங்க. அதுங்களா பை? அதனாலதான் பெருமான துவாக்கல்ல வருதுன்னு நினைக்கிறேன், அல்லது பெரியோர் கேட்ட துவாவா அதுவும் தெரியல. துவா செய்றாங்க, அல்லாஹ் லா துமின்னா மக்ரக, இறைவா உன்னுடைய சூழ்ச்சியை விட்டும் நாங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக எங்களை ஆக்கி விடாது. வலா தஹ்திக அன்னா சித்ரக, உன்னுடைய திரையை எங்களை விட்டும் நீ நீக்கி விடாது. நீ உன் திரையை கொண்டு எங்கள் பாவங்களை மறைச்சு வச்சிருக்கிறிய, அந்த திரையை நீக்கிட்டா எங்கள் பாவங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிடும். அந்த திரையை எங்களை விட்டு நீக்கிறாங்க. வலா துன்சீனா சிக்ரக, உன்னுடைய திக்ரை விட்டும் என்னை நீ மறக்கடிக்க செய்து விடாது.
உன்னை மறந்து வாழ செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாது. துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப தம்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மகர் சூழ்ச்சின்னா எந்த வினாடி எப்படியும் பிடிக்க முடியும். வாலிமீன்களை, காபிரீன்களை, அல்லாஹ் மறுத்தவர்களை, அநியாயக்காரர்களை எந்த வினாடியும் எப்படியும் அல்லாஹ் பிடிக்கும். அந்த அச்சம் இருக்க வேண்டும். மூமினானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி அச்சம் இல்லாவிட்டாலும் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னை எப்படி இந்த ஈமான் கடைசி வரைக்கும் இருக்குமா, அல்லது அல்லாஹ்வுடைய மக்கர்ல நம்ம மாட்டி இப்படி ஈமான் நம்மளை விட்டு பறிபோடுமோ, அமலே சாதி நம்ம விட்டு பறிபோடுமோ என்ற அச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் நல்லடியார்களே. எனவே ஈமான் கொண்டவர்களா இருக்கிறோம், நம்ம அச்சம் தின்னு ஜாலியாக விளையாட முடியுமா? ஏன் இந்த ஈமான் கடைசி வரைக்கும் இருக்க ஒரு கேரண்டி இருக்கா? இல்லை. அதான் அல்லாஹ் குர்ஆன் துவா சொல்லி கொடுக்குறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்பு எங்கள் உள்ளங்களை மீண்டும் மாற்றச் செய்து விடாதே ரப்பே. ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இஹ்லாஸி வ ஹுஸ்னுல் ஹாத்திமா, ஹுஸ்னுல் ஹாத்திமா கூட அல்லாஹ்னு துஆ கேட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு. அப்ப எந்த வினாடியும் அல்லாஹ் மாத்தலாம் இல்லையா உள்ளத்தை. ஷேഖ்னா சொன்னாங்க, இந்த துஆவை ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்க நேர்வழி காட்டிய பின்பு எங்கள் உள்ளத்தை மீண்டும் மாற்றி விடாத இந்த துஆவை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா பெரியோர் எழுதியிருக்கிறாங்க, இந்த துஆவை கேட்காமல் இருந்தால் ஒருவன் அவனுடைய ஈமானுடைய முடிவு ஈமானில் தான் ஆகுமா அவன் முடிவு என்பதிலே கேரண்டி கிடையாதுன்ட்டாங்க சூஃபியா. எல்லாம் பாதுகாப்பு. நான் பக்கா மூமினுங்க, நம்மகிட்ட எல்லாம் வந்து குஃபர்லாம் வர முடியாதுங்க அப்படிலாம் சொல்லாத. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கவுந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இல்லாம கவுந்துட்டாங்க, போயிட்டாங்க. மெட்ராஸ்ல 2 தோழிகள், ஒருத்தர் முஸ்லிம் ஆயிஷா பீவி, இன்னொருத்து பிராமண பெண், இன்னொரு பெண் லட்சுமியா இன்னொரு பேர் பிராமண பெண்மணி. 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச தோழிகள். அந்த பள்ளிக்கூடத்தை ஒன்னா தோழிகளா இருக்கும். எச்சுவாக்கில் அவங்க பேசிக்குவாங்களாம். அந்த தோழிகள் இல்லையா, எங்கள் இஸ்லாம் உயர்வானது, எங்கள் இஸ்லாத்தில் நமக்கு தெரியாது, ரொம்ப உயர்வான மதம், அப்படியே எங்கள் ரசூல் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய மதத்தை பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்க. அப்படிதான் செய்வாங்க, யார் எந்த மதத்தில் இருக்காங்களோ அதான் பெருமையாக பேசிக்குவாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சந்தர்ப்பவசமா அந்த பிராமண பெண் இருக்குல்ல, அது ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த முஸ்லிம் பெண் ஆயிஷா இருக்காங்களே, அது ஒரு காபிரான பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சு. சந்தர்ப்பவசமா அப்படி ஆயிடுச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, இந்த லட்சுமி முஸ்லீம் பிராமண பெண் முஸ்லீம் ஆகி அந்த முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த புள்ள காபிரா போய் அந்த காபிரான பையனை கல்யாணம் முடிச்சுட்டு நெத்தியில பொட்டுலாம் வச்சு குங்குமப்பூலாம் வச்சு கோவிலுக்கு போகுது. பூவெல்லாம் எடுத்துட்டு போய் கோவிலுக்கு பூஜை செஞ்சு அந்த சாம்பெல்லாம் வாங்கிட்டு வருது, கோவிலுக்கு போயிட்டு வருது. ஒரே ஏரியா தான் 2 பேரும். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. 2 பேரும் தோழிகளா இருந்தவங்க. இது அப்படியே தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புர்கா பத்திட்டு காலேஜுக்கு போன புள்ள, கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி. இப்ப எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெறும் சேலை கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருக்கு. இது சும்மா சுத்தின புள்ள, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புர்கா பத்திட்டு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி வீட்டுக்குள்ள வெளியே எங்கேயும் போறா இருந்தா கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி தான் வெளியே போறாங்க. கடைசியில இங்க புருஷன் பொண்ணா 2 பேருமே துபாயில் செட்டில் ஆயிட்டாங்க. யாரு, இந்த லட்சுமி பிராமணமா இருந்த முஸ்லீம் ஆட்சியில் அந்த அங்கேருந்து ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் உம்ராக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த முஸ்லீமான பிள்ளை ரொம்ப தக்குவாதாரியாகி அதுக்கு போன துபாயில் நம்முடைய சுபூர் ஷாக்குல்லா போயிருந்த போது அவங்க மஜ்லிஸ்லாம் கலந்து முரீது வாங்கி பையத்தெலாம் வாங்கி
இப்பவும் வந்து ரொம்ப திகிர் புக்கெல்லாம் செஞ்சு அவங்க ஃபோன் போடும்போது பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாவுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு 10,000 திகிர் செஞ்சேன், இன்னைக்கு இவ்வளோ திகிர் செஞ்சேன், அல்லாவுடைய நேமத்துக்களை இன்னைக்கு இவ்வளோ குர்ஆன் ஓதுறேன் அப்படின்னு அந்த பிராமண நல்லா படித்த பெண்ணு, அறிவாளியான பெண்ணு, நல்லா ஈஸியா மார்க்கத்தை விளங்கிச்சு, மார்க்கத்துடைய ரொம்ப கிதாபுகள்லாம் படிச்சு நீ ஹதீஸில் பார்த்தேன், ஹதீஸில் பெருமாள் இப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்ட்டு அந்த ஹதீஸ்கெல்லாம் பயான் செய்தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு இவங்களே சொல்றாங்க. முரீது கொடுத்த ஷேഖே சொல்றாங்க, அந்த பெண்ணுடைய அந்த இஸ்லாமிய வளர்ச்சி நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்தில் அந்த பெண்மணி இருக்கே அதே ஏரியாவில் இன்னும் உலாத்திட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிற சம்பள் செய்தி இது. 2 பேரும் துணியால் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, 2 குடும்பமும். இந்த பெண்மணி அந்த பெண்மணி நினைச்சு அழுவுதான். யாரெல்லாம் எப்படிலாம் இஸ்லாத்தை பற்றி பேசும், அந்த புள்ள இஸ்லாத்துடைய உயர்வை பற்றிலாம் எந்த மாதிரிலாம் பேசும். ஆனால் எப்படி ஆயிடுச்சு கட்சியில் கதி. யாரெல்லாம் எனக்கு அந்த மாதிரி நீ நீ பிச்சையா கொடுத்த இந்த ஈமானை கல்வி ஓட்டி எடுத்துடாத அப்படி இந்த பெண்மணி அழுவுது. இந்த பிராமண பெண்மணி எந்த அளவு பக்காவா பேசுதான், எனக்கு அல்லாஹ் தஆலா என் கணவன் மூலமா இஸ்லாத்தை கொடுத்தான். ஆனா இப்ப நான் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள்லாம் பெற்றாச்சு. பிள்ளைகள், காசு, பணம் எல்லாத்துக்கும் உயர்வா இஸ்லாத்தை தான் பெருசா நினைக்கிறேன். என் கணவன் கைவிட்டாலும் சரி, பிள்ளைகள் கைவிட்டாலும் சரி, காசு பணம் தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் போனாலும் இஸ்லாத்துக்கு விட்டு விட மாட்டேன் நான் அப்படின்னு பிராமண பெண் சொல்லுது. இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள்னு நினைச்சு பார்த்தா நம்ம அறிவு ஒரு பக்கம் வேலையே செய்ய மாட்டேங்குது. எப்படி அல்லாஹ் காலங்களை மாற்றாம பாரு. எப்படி நீ அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை விட்டு அச்சம் திறந்திருக்க முடியும்? அதனால யாரும் அச்சம் திறந்திருக்க முடியாதுன்ட்டான். ஒரு மூமினான மனிதனா இருக்கிற நீ இதே ஈமான் இருக்குமா? தொழுகையாளியா இருக்கிற இதே தொழுகையாளி நிலைக்க முடியுமா? ஒரு பெரிய நல்லடியார் இருந்தாரு, ஹதீஸ்ல வருது இது. அவர் பக்கத்துல ஒருத்தன் குடிகாரன் இருந்தான். அந்த குடிகாரன் போய் எப்ப பார்த்தாலும் சொல்லுவார், அவரு பா குடிக்காதப்பா, பாவம், இதே தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறிய, சதா இதே அல்லாஹ் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு நேரம் தொழுகை இல்லை, தௌபா செஞ்சு திருந்து தொழுகையாளியாக அப்படின்னு. அவன் எப்ப பார்த்தாலும் இறங்கி போங்க அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்குவான், கொஞ்ச காலத்துல இப்படி இருந்துட்டு அப்புறமேல் நம்ம தௌபா செஞ்சுக்குவோம், அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்குவான், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் ரஹீம் கஃபூர்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு எதுவும் சொல்லியிருக்கேன், எனக்காக சொல்லியிருக்கான். பாவமே செய்யலைன்னா யாருக்கான நல்லா மன்னிப்பான்? அல்லாஹ் தவ்வாபுன்னு பேர் சொல்றான். இன்னல்லாஹ் ஹுவ தவ்வாபுர் ரஹீம்ங்கிறான், கருணையாளனுங்கிறான், கஃபூருங்கிறான், அஃபூங்கிறான், ஆஃபிரு தம்பிங்கிறான். எத்தனை பேர் பாருங்க. மன்னிக்க விட்டு ஒரே ஒரு பேர் வச்சா போதுமா இல்லையா? அல்லாஹ் தாலா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கஃபூருன் வரும்ல. ஆனா எத்தனை பேர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? கஃபூருன் அஃபூவுன் இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ, காஃபிரு தம்பி. எவ்வளவு பேர் சொல்றான்? தவ்வாபுன் பாவம் மன்னிக்கிறவன் அர்த்தம். தவ்வாபுனாலும் மன்னிக்கிறவன் தான், அஃபூனாலும் மன்னிக்கிறவன் தான், கஃபூர் ரஹீம்னாலும் மன்னிக்கிறவன் தான், காஃபிரு தம்பினாலும் மன்னிக்கிறவன் தான், ரஹீம்னாலும் மக்கிற கருணையாளன் தான், ரஹ்மானாலும் கருணையாளன் தான், கரீம்னாலும் கருணையாளன் தான். எவ்வளவு பேர் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா? இதெல்லாம் யாருக்கு? போப்பா என்னை மன்னிச்சிடும் அல்லாஹ் தஆலா, போங்க சார் அப்படின்ட்டு அவரை அமுச்சு விட்டார். எப்போ சொன்னாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான் போங்கிறார். இந்த விளக்கமெல்லாம் இவ்வளவு சொன்னதெல்லாம் ஹதீஸ் கிடையாது பை. இது சுருக்கமா வர ஹதீஸ்ல இவர் பேர் பல பேர் சொல்லும் போதெல்லாம் அவர் அல்லாஹ் என்னை மன்னிப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இந்த பெரிய மனுஷன் வெறுத்து போயா உன்னெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்க, எத்தனை ஆயிரம் தடவை சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு பாவம் செஞ்சுட்டே இருக்கிற கோபத்துல சொல்றார், உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் வல்லாஹி போ அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு 2 பேரும் மொத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த பாவியான அடியான சொர்க்கத்துக்கும் இந்த நல்லடியான நரகத்துக்கும் போகும்படி அல்லாஹ் உத்தரவிட்டானா. இந்த பாவியான அடியான்ட்ட நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்ல அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான்னு அல்லாஹ் மேல பேராசை வச்சிருந்த, வெறும் நம்பிக்கை வச்சிருந்த, அதனால அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான். நீ எப்படி என்னுடைய அடியான பார்த்து நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல? நீ யாரியா? நீ எது முளைச்ச கொம்பு? நான் இன்னும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல நீ யாரு? எப்படி நீ அல்லாஹ் மேல அப்படி இல்சாம் செஞ்ச? நீ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அது தண்டனை, அவனுக்கு நரகம் போன்ட்டான். வருது, எடுத்து பாருங்க, ஹதீஸ்ல வருது. எந்த வினாடியும் அல்லாஹ்வுடைய பாவியான பார்த்து நீ பாவின்னு எகத்தாளமா பேசுறதுக்கோ, தொழுகை இல்லாதவன் பார்த்து தொழுகை இல்லாதவன் கேவலமா பேசுறதுக்கோ,
அல்லது பெரிய ஆபித பார்த்து இவர் சொர்க்கத்துக்கு அப்படியே உரிமையாளர் மாதிரி ஓனர் மாதிரி அவர் தன்னை பெருசா பேசுறதோ, சில பேர் கல்யாணத்துக்கு 10 நாள் போன உடனே இவருதான் சொர்க்கத்துக்கே ஓனர் மாதிரி, மற்றவங்க எல்லாம் ஒன்றுத்துக்கும் தெரியாத மாதிரி. அந்த ஹாய்க்கு இதா சல்லா எவுமைன்னு இந்த தொடல் வகைன்னு அரபியில் ஒரு பழமொழி. செருப்பு தைக்கிறவங்க 2 நாள் தொழுதா போதுமா, என்னடா இன்னும் வகி வரலே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. என்னடா நமக்கு இன்னும் வகி வரல, 2 நாள் தொழுதுட்டோம், ஜிவிலேஷன் தப்பிக்கு வேற எங்கேயும் போயிட்டாங்களா, ஏன் வகி வரல இன்னும் நமக்கு, எந்த எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு பழமொழி. தெரியாத நினைக்க ஆரம்பிச்சிருவான். 2 அண்ணன் தம்பிங்க, மாடியில அண்ணன் இருந்தாரு, கீழே தம்பி இருந்தாராம். அண்ணன் வந்து பெரிய சூஃபி, பார்த்தாலும் வணக்க வழிபாடு, இரவெல்லாம் தாஜ்ஜது, இரவு தொழுகைகள், பகலெல்லாம் நோன்பு, இப்படியே வாழ்நாள் கழிக்கிறாரு பல வருடங்களாக, 20-30 வருடங்களாக இதே இபாதத் தான். 50-60 வயசாயிருச்சு, சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு இபாதத்து உழவே இல்லை. 50 வருடங்களா இதுதான் செய்றாரு அவரு, வணக்க வழிபாடு. தம்பி இருக்கான், அவரோட 1 வருஷம் கீழே உள்ளவன் தான். அவன் 50 வருஷமா வெறும் குடி தான், ஒரே கும்மாளம், குடி கும்மாளம் கூத்தியா, இதேதான் சந்தோஷம். நைட்டெல்லாம் வீட்டில் ஒரே தூம் தூம் தாம் தாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் குடிக்கிறது, அரட்டை கச்சேரி, பாட்டு கச்சேரி, பொம்பளைகள் கச்சேரி, இதேதான் நடக்குது நைட்டு பூரா. அவரு மேல இரவெல்லாம் இபாதத் செய்றார். பல தடவை சொல்லி பார்த்தாரு, அவரு கேட்கல, அவரு பாட்டுக்கு வணக்க வழிபாடுல இருக்கிறாரு. இவன் நைட்டு பூரா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே சந்தோஷமயமா. ஒரு நாள் அண்ணங்காரர் நினைச்சாராம், என்னத்தை நம்ம இரவெல்லாம் நின்று வணங்கி வணங்கி கால் வலி வந்ததுதான் மிச்சம், பகலெல்லாம் பட்டினி கிடந்து வாயெல்லாம் வெடிச்சு போனதான் மிச்சம், நோம்பு வச்சு 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 வச்சு. தம்பி பாரு என்ன ஆட்டம் சந்தோஷம், நமக்கே கீழே மேலே இருக்க முடியல, அந்த அளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குடி கூத்தியான உலகத்தெல்லாம் அனுபவிக்கிறார் இன்பத்தை, உலக இன்பத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறார். கடைசியில தௌபா செய்வார், எல்லாம் மன்னிச்சிருவான். அவரும் சொர்க்கம் வருவார், நானும் சொர்க்கம் தான் போவேன். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? வாழ்க்கையை மகிழ்ச்சியா ஓட்டினா நான் பாட்டுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் ஓட்டுறேன், எனக்கும் அவருக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என்னத்தடா வாழ்ந்து அப்படின்னு மனசுல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. சைத்தான் உள்ளத்துல போடுறான் அவருக்கு. அப்ப சைத்தான் போடுறான் கல்வில, சரி விடு, நாமளும் கீழே தம்பிட்டு போய் அவங்க கூட சேர்ந்துக்குவோம், இன்னையில இருந்து கொஞ்ச காலத்துக்கு இதே ஆட்டம் போடுவோம், கடைசியா தௌபாது மொத்தா போயிடுவோம், நாமளும் இருக்க போயிடலாம் அப்படின்னு கல்வில என்ன போட்டோம்னா, சரின்னு படியிலிருந்து இறங்கி வர்றாரு மேல இருந்து. யார பாக்க? அந்த நேரம் தம்பி ஒரு நாள் யோசிச்சாராம் அவரு, அல்லாஹ் தம்பியுடைய கல்வில அல்லாத சிந்தனை போடுறான். என்னண்டு, எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே நம்மளாம் ஒரு மனுஷனா, அண்ணன் இவ்வளோ சொல்லிட்டாரு நமக்காக வேண்டி, வாழ்ந்தா அவர் மாதிரில வாழணும், இரவெல்லாம் நின்று அல்லாட்ட அழுகுறாரு. அல்லாஹ் அவர் மேல எவ்வளவு நேசம் வச்சிருப்பான், எவ்வளவு மூக்கு வச்சிருப்பான் அல்லா தாலா. பகலெல்லாம் நோன்பிலேயே வருஷம் வாழ்நாள ஓட்டுறாரு. சொர்க்கத்துக்கு போய் கூட ஒரு மனுஷனுக்கு எது கவலை தருமா, ஒரு நிமிஷம் ஒரு வினாடி அல்லாஹ்வெல்லாம் நினைக்காம அந்த வினாடி சும்மா போயிருச்சுன்னா, அந்த வினாடியை பத்தி சொர்க்கத்துல ரொம்ப கவலைப்படுவானா மனுஷன். ஆகா, அந்த நிமிஷங்கள் அந்த நேரங்கள் நமக்கு சும்மா போயிருச்சே, அல்லாஹ் நினைக்காம போயிருச்சே. அதுல அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்தஸ்து இன்னும் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும். ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லிருந்தா அவருக்கு அந்தஸ்து நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால அந்த நேரங்கள்லாம் வேஸ்டா போயிருச்சேன்னு சொர்க்கத்துல அழுவானா, கவலைப்படுவானா. அப்ப நாம ஒரு காலம் அல்லாஹ் நம்மளை மன்னித்து நம்முடைய தௌபாவை கபூல் செய்து நம்முடைய 50 வருட குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்காது அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போட்டாலும் கூட இந்த 50 வருஷம் வாழ்க்கையில வேஸ்டாக்கணும், அதுக்காக சொர்க்கத்துல கண்ணி சௌத்த முட்டி தூணை முட்டி அழுதானே ஆகணும் சொர்க்கத்துல. அப்படி சொர்க்கம் போனாலும் கூட அல்லாஹ் நம்மளை மன்னித்தாலும் கூட நம்மளால மனுஷனா அப்படி உட்காந்து தேம்பி அழுகுறான். சரி என்ன செய்யணும்னு யோசிக்கிறான். நம்ம மேல அண்ணன்கிட்ட போய் அண்ணன் காலை பிடிச்சி கதறி, அண்ணன் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அல்லாட்ட தௌபா செஞ்சு இன்னையிலிருந்து நல்ல மனுஷனா நம்ம வாழ்ந்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னையிலிருந்து நாம திருந்தி நல்ல மனிதனாய் ஆகி நாம அல்லாட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்பா, இனிமேலாவது வாழ்க்கையில மாத்திக்கணும் நம்ம அப்படின்னு அவன் அழுதுட்டு சாராய பாட்டில் வச்சு போட்டு சாராய வாய்ப்பு கழுவுல நேரம் அண்ணனை பார்க்கறதுக்கான மாடியில ஏறுறான். யாருங்க? தம்பிக்காரன். இருட்டு நேரம், நடுவழில 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. மேல இருந்து அவர் இறங்குறாரு,
கீழே இருந்து 2 பேரும் ஒன்னொன்னு தெரியாம இடிச்சதுல காலில் 2 பேரும் தடுமா 2 பேரும் கீழே பொத்துன்னு ஊட்டான். உருண்டு வந்து உழுதுல 2 பேரும் மண்டையில அடிபட்டு 2 பேரையும் மூத்தா போயிட்டான். அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சான்னா அவன் நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். யார் சொர்க்கத்துக்கு? தம்பி வாயிலிருந்து சாராய வாடை வீசுது கபர்ல வைக்கும் போது கூட. ஏன் சாரத்து வாய் கழுவாம வந்திருக்கிறாரு. விளங்குதா? அவர் ஒது செஞ்சிருக்கா தாஜ தொழுது போட்டு தான் வந்துருக்கிற. ஒது கூட முடியல அவருக்கு. இன்னும் குர்ஆன் ஓதுன வாயோட வந்திருக்கிறாரு அவரு. அவர் நரகத்துக்கு இவர் சொர்க்கத்துக்குன்னு தான். ஏன் இவ்வளவு காலம் நீ செஞ்சது 50 செஞ்சதெல்லாம் சாதாரணமா வந்துச்சு. இதெல்லாம் என்ன வாழ்க்கையா நினைச்சு நீ எங்க ருஜுவாயிட்ட? பாவத்தின் பக்கம் ருஜுவா நிலையில மூத்தா போயிட்டான். கீழே இறங்கி வந்துட்டான். கல்புல ஊசலாட்டம் வந்தா கூட பிரச்சனை இல்லை, இறங்கிட்டானே, வேலை செஞ்சுட்டானே. பை ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போற வழியில மூத்தா போயிட்டான். பை சட்டம் என்ன? கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ்ஜி செஞ்ச சவாப், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செஞ்ச சவாப் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பான். ஒருத்தர் சாராய கடைக்கு போற வழியில மூத்தா போயிட்டான். வாழ்நாள்லாம் கியாமத் நாள் வரைக்கும் சாராயம் குடிச்சு தண்டனை கிடைச்சிட்டே இருப்பான். கடைசி ஆக்குபத்தி எப்படின்னு நல்லா பார்க்குறான். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் பாவ காரியங்கள் செய்து 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 நரகத்துக்கு ஒரு முளத்துக்கிட்ட போயிடுவான். அப்ப அவனுடைய எழுத்து முந்திரும், தகுதீர் முந்திரும். அவனை ஒரு நல்ல காரியம் செய்வான், சொர்க்கத்துக்குரியவனாக மூத்தா போவான், சொர்க்கவாசி ஆயிடுவான். சொர்க்கத்துடைய வேலையை செய்வான், அந்த நிலையில மூத்து வந்துடும், சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிடுவான். இன்னொரு அடியான் நற்காரியம் செய்து 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 சொர்க்கத்துக்கு முடுகிடுவான். அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில ஒரே ஒரு முளம் தான் இருக்கும். லைஸ பைனஹு வ பைனஹா இல்லா ஸிராஅன் ஃபயஸ்பிகுல் கதர். அவன் விதி அவனை முந்தி இருக்கு. அவன் நரகவாசியுடைய அமலை செய்வான், அந்த நிலையில மௌத் வந்துடும், நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான். அப்ப இவன் எங்க போறாங்க? இவன் சொர்க்கத்துக்கு போறான். அவன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். 50 வருஷம் அமல் செஞ்சு நரகத்துக்கு போறான், 50 வருஷம் பாவம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போறான். ஆனால் நீ என்ன அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நிராசையாகுதல் எப்படி பாவமோ, அதே மாதிரி அல்லாவுடைய சூழ்ச்சியை விட்டு அச்சம் தீர்ந்திருக்கிறதும் பாவம். பெரும் பெரும் அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் அழுது கதறி கொண்டிருந்தால் என்னை அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது. மா யுஃஅலு பி வலா பிக்கும், என்ன பெருமானா சொன்னாங்க, சொல்லாத மா லா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். குல் லா, குர்ஆன் என்ன சொல்றான்? நபியே நீங்க சொல்லுங்க, லா குல் லா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், என்னையும் அல்லாஹ் உங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான் அடுத்த வினாடி எனக்கு தெரியாதுங்க. பெருமா ரசூலுல்லாவாக இருக்கும் நிலையில சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. பெரும் பெரும் நாதாக்கெல்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க, நாம ஜாலியா வளர்த்துறோம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல இது வாங்கிறாங்கல்ல, முன்பதிவு டிக்கெட்டு பதிவு பண்ணிட்டாங்க. இவங்க கடைசி நிமிஷம் கூட போகலாம், அந்த மாதிரி ஜாலியா உட்காந்துருக்கணும். ஏன்னா நான் பதிவு பண்ணி டிக்கெட் கையில இருக்கு இல்லையா அப்படின்னு. பதிவு பண்ணாதவன் டிக்கெட் கிடைக்குமா ஓடுறான், இடம் கிடைக்குமா சீட் கிடைக்குமா ஓடுறான், அலையிறான். அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். பதிவு பண்ணவன் ஜாலியா இருக்கிற மாதிரி நம்ம ஜாலியா விளாட்றோம். இந்த மாதிரி டிக்கெட்டே வாங்கி வச்சிட்ட மாதிரி. அல்லாஹ்வுடைய பிடி எப்படி வரும், எந்த நிலையில எந்த சூழ்நிலை எப்படி வரும் என்று தெரியாது நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞானவான்கள் எல்லாருமே. அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அவங்க தான். பெருமானா சொன்னாங்க, நான் ஆலமுக்கும் பில்லாஹி வ அக்ஷாக்கும் பி, உங்கள் அனைவரிலும் அல்லாஹ்வை மிக அதிகம் நான் அறிந்திருக்கிறேன், அதனால உங்க அனைவரிலும் அல்லாஹ் ரொம்ப பயப்படுறேங்க நாங்க சொல்லாது. அல்லாஹ் அக்பர். எப்படி பயந்து நடுங்கிறேங்கிறாங்க. அல்லாஹ் பத்தி தெரியும், அல்லாஹ்வுடைய குணம் என்ன, எப்படியாப்பட்ட குணம்னு தெரியும். அழுதுகிட்டே இருந்தா கதறிட்டு இருந்தா விட்டுறான் அல்லா தஆலா. இருமா போஞ்சு இறுக்கி போடுறான், இறுக்கி. பரவாயில்ல, நாம கொஞ்சம் முன்னேறிட்டோம். நமக்கெல்லாம் எல்லாம் இப்படி வராதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், நாமெல்லாம் தொழுகையாளி நோம்பாளிங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நம்மளே சந்திச்சா அல்ல வேற யாருக்கு சாப்பிட கொடுக்க போறான்? துனியாவில் இன்னைக்கு ஒரு நல்லடியாரு வாங்கதான் நாம தான். நம்மளுக்கே தண்டனை நல்லா கொடுத்தா வேற யாரைத்தான் அல்லா தஆலா நன்மை கொடுக்க போறான்? ஆனா நமக்கெல்லாம் இல்லாம நமக்கெல்லாம் சொர்க்கத்துடைய மேல அந்தஸ்து நினைக்கிறாரு. என்னது நரகத்தை கீழே அந்தஸ்து கொண்டு போக போறான்ல அவரை அப்படின்னு அர்த்தம். கூட்டி பயங்கரமான புள்ளி.
குதுபுநாயகம் சொல்றாங்க, நப்சுடைய குபாடங்களை விட்டும் அதனுடைய மிக நுணுக்கமான சூழ்ச்சிகளை விட்டும் இன்னும் நான் தப்பிக்கவில்லையோ என்று இந்த முஹியத்தீன் அஞ்சுகிறேன். நப்சுடைய குபாடங்களை விட்டு நான் இன்னும் தப்பிக்கலையோ என்று அஞ்சுகிறேன். எவ்வளவு அந்தஸ்து பெற்றவங்க அவங்க சொல்றாங்க. பெரிய பெரிய நாதாக்கள்லாம் ஏதேது செய்திடுமோ பாவி வீதி, ஏதேது செய்திடுமோ, ஏதேது செய்திடுமோ பாவி வீதி, ஏதேது செய்திடுமோ, ஏதேது செய்து என்னை மோசம் செய்யுமோ. அப்பா படிக்கிறாங்க, உங்களுடைய அப்பா. இந்த வினாடி எப்படி நடக்குமோ எனக்கு தெரியாதே, என் தலைவிதி என்னை எப்படிலாம் ஆக்குமோ எனக்கு தெரியாதே, அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் எழுதுறாங்க சூஃபியாக்கள். கனவாங்க நாம ஜாலியாக உட்காந்துருக்கிறோம். இல்லை இல்லை, அல்லாஹ் அழுதுகிட்டே இருந்தா அல்லா விட்டுறான். அல்லா நான் தகுதியற்றவன், அல்லா இந்த அகில உலகத்துல நீ அருகதையற்ற ஒருத்தன் இருக்கிறானா நான் தான் ரப்பே. எப்படி எதுக்குமே லாயஸ் இல்லாத ஒருத்தன் துனியாவில் இருக்கிறான்னு சொன்னா அது நான் தான். எல்லோரும் நல்லவர்கள், நான் என்று நல்லவன் ஆவேனோ, இதுதான் சூஃபியாக்கள் படிக்கிறாங்க. எல்லோரும் நல்லவர்கள், நான் என்று நல்லவன் ஆவேனோ. சூஃபியாக்குடைய அவுராதே அதுதான். ஹுவ கைரும் மின்னி, ஹுவ கைரும் மின்னி, ஹுவ கைரும் மின்னி. அவன் நல்லவன் என்னை விட, அவன் நல்லவன் என்னை விட. அவனை யாரை பார்த்தாலும், ஒரு காஃபிர் வந்தான், அவனும் நல்லவன் தான் என்னை விட. ஏன் அந்த காஃபிரை அல்லாஹ்வுல முஸ்லிமா மூத்தாக்கலாம், என்னை எல்லாம் காஃபிரா மூத்தாக்கலாம்ல. ஒரு நாய் வந்துச்சு, அதுவும் நல்லதுதான் என்னை விட. ஏன் நாய்க்கு நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை, எனக்கு நரகம் இருக்குல்ல. ஹசன் பஸ்ரி நாயகத்தை போய் கேட்டாங்க ஒருத்தவங்க. ஒரு ஆள் கேட்டான், ஒரு சிறுநாய் போயிட்டு இருந்துச்சு, அதை பார்த்து கேட்டான், ஹசன் பஸ்ரியே அவங்க பின்னாடி 100 பேர் சீரர்கள் இருக்கிறாங்க, ஹசன் பஸ்ரியே நீங்க பெரிய நல்லவரா, அந்த சிறுநாய் நல்லதா அப்படின்னு. நம்மளே பார்த்து திருவிழா கேட்டோம்னு வச்சுக்க, நம்முடைய கௌரவம் என்னாச்சு. மதுசாவுடைய பேராசிரியர் இவர் போறாரு, ஒருத்தன் கேட்கிறான், நீங்க உயர்ந்த ஆளா இந்த சிறுநாய் பெருசா அப்படின்னு. இவன் உடனே வெறிநாயா மாறி அந்த ஆளை கடிச்சு புதறிடுவாங்க. அசல் நாயத்தை போய் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி கேள்வி நல்ல கேள்விதான், ஆனா பதில் எனக்கு இப்ப சொல்ல முடியாது, கியாமத்துல வா சொல்றேன். ஏன்னா கியாமத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்னை தன்னுடைய பெரும் கருணையால் மன்னித்து சூனத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கி விடுவானே. ஆனால் அப்ப நான் இந்த நாயை விட ஒரு படி மேலானவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏன் நாய்க்கு சொர்க்கம் இல்லை அல்லவா? அல்லாஹ் தஆலா உண்மையிலேயே என் பாவங்களுக்கு தன் அதில் தன் நேர்மையின்படி தண்டனை கொடுத்து தன் பசுல கொண்டு மன்னிச்சா சொர்க்கம், தன் அதில கொண்டு அல்லாஹ் குடிச்சா நரகம் தான். இனி நரகத்திலே அல்லாஹ் தஆலா நுழைவிக்க செய்து விட்டால் அப்ப நாயை விட நான் கடையன், கேடு கட்டவன். ஏன் நாய்க்கு நரகமும் இல்லை, இப்ப நாயை விட நான் கேடு கட்டவன் தானே. அப்ப நாயை பார்த்தா கூட தலை குனிந்துமே, கொஞ்சம் நாயே உங்க கதி பரவாயில்ல, நாய் கதி பரவான்னு சொல்றான், தப்பு அது. நாய் கதி பரவாயில்லைங்களேங்க, துணியால ஆடுது ஓடுது, அது சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கு, சாப்பிடுறது கொள்ளுது, அதோட மூத்தா போயிருது. மண்ணோட மண்ணா கியாமத்துல மண்ணோட மண்ணா போயிடுது, நரகம் இல்லை சொர்க்கம். நாம தான் நாய் படாத பாடு படுறோம். நாம படுற பாடு நாய் படாத பாடு. நாய் பரவாயில்ல. என்ன சூஃபியாக்கள் பெரும் பெரும் சஹாபாக்களை நான் கல்லா பிறந்திடக்கூடாதா, ஒரு ஆட்டுடைய ரோமமா பிறந்திடக்கூடாதா, ஒரு செடியா பிறந்திடக்கூடாதா. யாரை தனி நம் தலிதி நீ உம்மி, அபூபக்கர் நாயகம், எங்க அம்மா என்னை பெத்துக்காம இருந்திருக்கணுமே, ஏன் தான் பெத்தாங்களோ. யாரு? அபூபக்கர் நாயகம். உமர் நாயகம், யாரை தனி குந்து ஹஜரா, இந்த கல்லான இருந்திருக்கும், ஹஜரா இந்த மரமா இருந்திருக்கணுமே. கியாமத்தை நினைச்சா கை காலாம் உதறல் எடுக்குது கை. ஆனா ஒரு பக்கம் அல்லாஹ் என்ற ரஹமத்து நமக்கு முன்னாடி நிற்கிறது. கருணையாளர்கள்லாம் பெரிய கருணையா நம்மளை கை விட்டுருவானா? இங்க கை உள்ள பெரியவருடைய சோபத்துல வாழ வச்சா அங்கேயே கை விட்டுருவான் நம்மளைய அப்படின்னு ஆசையும் வருது. ஒரு பக்கம் பயம், கை காலெல்லாம் உதறது. கியாமத்தை நினைச்சா வை பா, சக்கராத்தை நினைச்சாவே கஷ்டமா இருக்கு.
மூத்துனா வெறும் மூத்துனா பிரச்சனை. சக்கராத்தில் மூத்து இருக்கு, இன்னும் மூத்தில சக்கராத்துட்டாங்க சொல்ல. வெறும் மூத்துனா சக்கராத்தில் மூத்து இருக்குங்கிறாங்களே. மூத்துக்கு பின்னாடி வேற கபருடைய வாழ்க்கை, கபருடைய அதாபுல இருக்கு, அதாபுல கபர் இருக்குங்கிறாங்களே. அதை விட்டு எப்படி தப்பிக்கிறது? அல்லா நீ கருணை காட்டு, அல்லா கருணை. ஒவ்வொரு நாளும் அழுக வேண்டிதான். அப்ப அதான் சொல்றாங்க, என்ன அவ்வளோ அவ்வளோ தெனாவட்டா பேசுறீங்களா? அப்ப அமீனும் மக்கள் எல்லாம் என்ன அல்லாவுடைய சூழ்ச்சியை விட்டு நீங்கள் அச்சம் திறந்து விட்டீர்களா? பல எமனு மக்கள் அல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரீன். அல்லாஹ் தாலாவுடைய மக்கள் சூழ்ச்சியை விட்டும் அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள் கை சேதமிக்க மக்களை தவிர. கை சேதமுடையவர்களை தவிர அல்லாஹ் தாலாவுடைய சூழ்ச்சியை விட்டும் யாரும் அச்சம் தீர்ந்து உலாத்த மாட்டார்கள். எனவே அப்ப நம்ம அல்லாவுடைய அதாவது விட்டு அச்சம் திறந்திருக்க முடியுமா? நியாயமா? அது முடியாது பாய், முடியாது. ஒவ்வொரு வினாடியும் பயப்படுங்க. கடையில சுண்டல் வாங்கிட்டீங்க 5 ரூபாய்க்கு திங்கிறதுக்கு, பாக்கெட்ல சுண்டல் இருக்கு, கையில உள்ள விட்டீங்க, அந்த சுண்டல் உங்க வாய்க்கு தான் போகுமா அல்லது நாய்க்கு போகுமா தெரியாது. வேகமாக வந்த கார் அப்படியே தடம் புரண்டு 3 பெல்ட் அடிக்குது தஞ்சை திருச்சி நெடுஞ்சாலையில. அப்படியே எல்லாம் உள்ளவங்க எல்லாமே காலி. 2 பேரும் உயிருக்கு போராடி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அவர்கள் கொண்டு வந்த உணவு பண்டம், சாப்பிட வச்சிருந்த பண்ட பாத்திரங்கள்லாம் செதறி கிடக்குது. அப்படியே ஒரு சுண்டல் பொட்டணம் போய் அந்தாலும் கிடக்குது, அதை நாய் தின்னுட்டு இருக்கு. அது அந்த ஊர் செம்பட்டின்னு ஒரு ஊரு, திருச்சி தஞ்சை நடுவுல. அந்த ஊர் நாய்க்கு தெரியுமா? எனக்கு நான் திருவாரூர்ல சுண்டல் வாங்கிட்டான் சூடா. திருவாரூர் 50 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு எனக்கு சுண்டல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்காக வேண்டி வந்துகிட்டு இருக்கு. யாருக்கா தெரியுமா? அங்கே சிதறி கிடக்குற இட்லி காக்கா கொத்திக்கிட்டு இருக்குது. இந்த காக்காவுக்கு தெரியுமா? திருவாரூர்ல அதுவும் பிரபல உயர்தர சைவ ஹோட்டல் வந்து எங்க இட்லி வந்துகிட்டு இருக்குயா என் காலை உணவுக்கு. அப்படியே காலை எந்திரிக்குமா காக்கா நினைச்சு பார்த்துருக்குமா? தூங்கி எந்திரிச்சு உடம்பு சொரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நாய் நினைச்சு பார்த்துருக்குமா? இங்க இருந்து கொண்டு போய் அல்ல அது இருந்து கொடுக்குறான். அவர் 2 பேரை கபரஸ்தானுக்கு 2 பேருக்கு ஆஸ்பத்திரி காமிச்சாச்சு. கார் பட்டறைக்கு போயிடுச்சு. சுண்டல் காக்காவுக்கு இட்லி, சுண்டல் நாய்க்கு இட்லி, காக்காவுக்கு போயிடுச்சு. உன்னுடைய நாட்ட திட்டங்களை தவிடுபடியாக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. ஒரே வினாடியில தவிடுபடியாக்கிறோம் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானா.